யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தரவாரா. இயற்றமிழ் மாணவர்கள் அனைவருக்கும் முத்துக்குமாரின் அன்பான காலை வணக்கம். வைகறை தமிழ் அற்புதமான காலை பொழுதுல தமிழோடு நீங்கள் இன்றைய பொழுதை தொடங்குகிறீர்கள் என்கிற பொழுது அற்புதமாக இருக்கும். அந்த ஒரு வாய்ப்பை நமது டாப் ஐஏஎஸ் அகாடமியானது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை போட்டித் தேர்வு மாணவர்களுக்கும் வழங்கியிருக்கிறது. உண்மையிலேயே காலையில் எழுந்தவுடன் இந்த அற்புதமான தமிழ் சொற்களையும் தமிழ் இலக்கியங்களையும் படிக்க ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு தான் சொல்வேன் மாணவர்கள். மாணவர்கள் இந்த வைகறை தமிழை தொடர்ந்து பாருங்க. இன்றை நான்காவது நாள் நாம சந்திக்கிறோம். தமிழ் இந்த 4வது நாள்ல நம்ம பார்க்கறது தமிழ் சங்க வரலாறு அப்படிங்கிற ஒரு அற்புதமான பகுதி. சங்க வரலாறை பார்க்க போகிறோம் இல்லையா. காலம் பிறக்கு முன் பிறந்த தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே அப்படின்னு ஈரோடு தமிழன்பன் அழகா பாடியிருப்பார். காலம் பிறக்கு முன் பிறந்த தமிழ். காலம்னு ஒரு வார்த்தை வர்றதுக்கு முன்னாடியே தமிழ் பிறந்துருச்சுங்கிறார். கவியரசு கண்ணதாசன் அற்புதமா சொல்லியிருப்பாரு. கவியரசு கண்ணதாசன் அந்த தமிழ் பிறந்த விஷயத்தை அவ்வளவு அழகா சொல்லியிருப்பார். கதிர் வெடித்து பிளம்பு விழ, கடல் குதித்து சூடாற்ற, முதுமை மிகு நிலப்பிறப்பில் முதல் பிறப்பு தோன்றிவிட, நதி வருமுன் மணல் தருமுன் நலம் வளர்த்த தமிழ் அணங்கேங்கிறார். தமிழ் அணங்குனா தமிழ் தெய்வமேங்கிறார். நதி வருமுன் மணல் தருமுன், நதி மணல் கொடுக்கறதுக்கு முன்னாடி, விவசாயம் பண்றதுக்கு தேவையான வண்டல் மண் கரிசல் மண்லாம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே மலைப்பாங்கான பகுதிகளில் வாழ்ந்தவன் தமிழன். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தேன்னு ஏன் சொன்னா, மலை தோன்றி விட்டது, அது நதியாக பிறண்டு மணலாக மாறவில்லை. இந்த காலகட்டத்திலேயே தமிழ் பிறந்து விட்டதுங்கிறாங்க. அத்தகைய தமிழினுடைய சங்க வரலாறு. சங்கம், இந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். சங்கம் என்ன? குழுமுதல், மக்கள் கூடக்கூடியதுக்கு பேர் தான் சங்கம். சங்கமிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. சங்கமித்தல் அப்படின்னு அது கூடுதல் அப்படிங்கிறதான். அதனுடைய அடிப்படையில தான் இந்த பெயர். இந்த சங்கம்ங்கிற வார்த்தையை நாம எங்க பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பார்க்கறது அப்படின்னா சிலப்பதிகாரத்தினுடைய பகுதிகளில் சங்கம்ங்கிற வார்த்தையை பார்க்க முடிகிறது. அதே நேரம் அதற்கு பிற்பாடு இறையனார் எழுதிய களவியல் அப்படிங்கிற அந்த உரை, இறையனார் அப்படிங்கிறவர் அது ஒரு பெரிய கதையா போகும் இல்லையா. இந்த இறையனார் களவியலுக்கு உரை கண்டவர் நக்கீர பெருந்தேவனார். இந்த நக்கீரர் அவர்கள் எழுதின உரையில தான் சங்கம்னு ஒன்று இருந்துச்சு அப்படிங்கிறதையும் முச்சங்க வரலாறையும் தெளிவாக எழுதியிருக்கிறார். அந்த முச்சங்க வரலாறை தான் நாம இப்போ பார்க்க போறோம் இல்லையா. சரி, சங்க வரலாறை பார்க்கறதுக்கு நமக்கு தேவையான விஷயங்கள்ல ஒன்று சின்னமனூர் செப்பேடு அப்படிங்கிற ஒரு செப்பேடு. காலத்தால் முந்தியதுன்னு சொல்லலாம் அந்த சின்னமனூர் செப்பேடை. பாண்டியர்களின் அனைத்து தகவல்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு செப்பேடு சின்னமனூர் செப்பேடு. அந்த சின்னமனூர் செப்பேட்டில் அழகா எழுதியிருப்பாங்க, மாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும்னு ஒரு வார்த்தையை கவனிக்க முடியும். அதாவது மகாபாரதம் தமிழ் படுத்தப்பட்டது, மொழிபெயர்ப்பு இருந்துச்சு அப்படிங்கிறத பதிவு செய்யக்கூடியது. அந்த மகாபாரதம் தமிழ்ல வடமொழியில எழுதப்பட்ட மகாபாரதமானது தமிழில் மொழிபெயர்த்து மதுராபுரி சங்கத்தில் வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சின்னமனூர் செப்பேடு நமக்கு அந்த செய்தியை வழங்குது. அப்ப மதுரையில் சங்கம் வைக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் அங்கே மொழிபெயர்ப்பும் நடந்திருக்கு அப்படிங்கிற செய்தியையும் ஒரு சேர இந்த வரிகள் மூலமா தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. இந்த முச்சங்க வரலாறு என்பது நிறைய, சங்கம்ங்கிற வார்த்தை தான் இலக்கியங்கள்ல இல்லையே தவிர சங்க இலக்கியங்கள்ல சில வார்த்தைகள்லாம் வருது. தமிழ் கெழுகூடல், தமிழ் கெழுகூடல்னு என்ன? தலை சிறந்தவர்கள் கூடிய இடம்னு அர்த்தம். தமிழ் கெழுகூடல். தமிழ் வேலி பரிபாடல் சொல்லுது. தமிழ் கெழுகூடல்னு புறநானூறு சொல்லுது. தமிழ் வேலின்னு பரிபாடல் சொல்லுது. தமிழுக்கு வேலியிட்ட இடம். அப்ப அங்கெல்லாம் சங்கம் வைக்கிறதுக்கான வாய்ப்புகளை பதிவு செஞ்சிருக்காங்க. 9ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த மாணிக்க வாசகர் கூட 9 to 10 அவருடைய காலகட்டம். அப்ப கூட அவர் என்ன சொல்றாரு, மாணிக்க வாசகர் கூட தன்னுடைய பாடல்ல கூடலில் ஆய்ந்த ஒன்தீன் தமிழ்ன்னு சொல்றாரு. கூடல் நகர்ல உட்கார்ந்து ஆய்ந்தறிந்து தமிழை வளர்த்தார்கள்னு மாணிக்க வாசகனார் சொல்றாரு. இப்படி நிறைய செய்திகள் மூலமாக சங்கம் இருந்ததற்கான சான்றுகளை நம்மளால விவரித்து கூற முடியும். அப்படி இறையனார் களவியல் உரையில சொல்லப்பட்ட சங்கம் எது, அப்படி சொல்லப்பட்ட இந்த 3 சங்கங்கள் எங்கெல்லாம் வைக்கப்பட்டது, அந்த 3 சங்கங்கள் இருந்த இடத்துல இருந்த அரசர்கள் யாரெல்லாம், அவங்களுடைய ஆட்சி காலத்துல என்னென்ன நூல்கள்லாம் வந்துச்சு, எத்தனை புலவர்கள் ஆதரிக்கப்பட்டாங்க, இந்த செய்திகளை தான் இன்றைக்கு வகுப்புல பார்க்குறோம். சரிங்களா. முதலாவதா தமிழ்ச்சங்க வரலாறு.
இதுல முதல்ல சொல்லக்கூடிய வரலாறை நான் சின்ன மேப்பா போட்டிருக்கேன். இந்த மேப்ல என்ன சொல்றேன் அப்படின்னா, ஏன்ஷியன் லெமூரியா அதை பத்தி சொல்றேன். லெமூரியா கண்டம் அதை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். அதாவது நம்ம பூமி உருவான கதையில முதல்ல ஒரு நிலப்பரப்பை சுற்றி நீர்ப்பரப்பு இருந்துச்சு. நிலப்பரப்பு தட்டுகளாக பிரிஞ்சுது. அப்படி தட்டுகளாக பிரிவதற்கு காரணம் என்ன? புவியீர்ப்பு சக்தி. புவியீர்ப்பு சக்தியால ஒண்ணுக்கு ஒண்ணு அப்படி பிளவுபடுது. அப்படி பிளவுபடும் பொழுது அதுக்குள்ள கடல் நீர் புகுந்து பகுதிகளை கண்டங்களாக பிரிக்கி, அப்படி கண்டங்களாக பிரிந்து சென்றதால தான் இன்னைக்கு உலகின் 7 கண்டங்கள் நம்ம படிக்கிறது. ஆசியா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம், ஐரோப்பா கண்டம்னு படிக்கிறோம் இல்லையா? அது எல்லாமே இந்த பிளவுகள் ஏற்பட்டதால உருவான கண்டங்கள். அப்படி பிளவுகள் ஏற்படக்கூடிய அந்த காலகட்டத்துல இந்த பகுதி, அதாவது இந்தியாவினுடைய தெற்கு பகுதி, ஆப்பிரிக்காவுடைய வடக்கு கிழக்கு பகுதி, மேற்கு பகுதி, கிழக்கு பகுதி, ஆஸ்திரேலியாவுடைய வடகிழக்கு பகுதின்னு சொல்லி இதெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு தட்டாக இருந்துச்சு. ஒரு தட்டுங்கிற அமைப்பாக இருந்துச்சு. ஆனா அதன் பிற்பாடு அதனுடைய பிளவுபட்ட காரணத்தால தான் பிரிஞ்சு போச்சு. என்ன சார் சொல்றீங்க? நீங்க பாட்டுக்கு வாயில வந்ததை அடிச்சு விடக்கூடாது சார், இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு கேட்டா, நீங்க வேணா போய் பாருங்க. ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய சில பழங்குடியின மக்கள் இன்றும் தமிழ் பேசக்கூடிய பழங்குடியின மக்களா இருக்கிறாங்க. நீங்க டிஸ்கவரி சேனல்ல வேணா போய் பாருங்க. நேஷனல் ஜியோகிராபிக் சேனல்ஸ் எல்லாம் ஆஸ்திரேலிய பழங்குடியின மக்கள்னு போடுங்க, வெப்சைட்லயே அழகா வருவாங்க. அவங்க பேசுறது தமிழ். ஆனா நம்ம பேசக்கூடிய பாக்ஷ அந்த ப்ரொனன்சியேஷன் வித்தியாசம் இருக்குமே தவிர அவங்க பேசுறது தமிழ். அதே மாதிரி ஆப்பிரிக்காவுடைய கிழக்கு பகுதியில் வாழக்கூடிய சில பழங்குடியின மக்களும் தமிழ் கலாச்சாரத்தை சார்ந்தவர்கள் தான். ஆப்பிரிக்காவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி தீவுகளில் வாழக்கூடிய பகுதியில், ரீயூனியன் தீவுகள் போன்ற தீவுகள்லாம் சொல்றாங்க இல்லையா? அங்கெல்லாம் இன்னைக்கும் தமிழ் கலாச்சாரங்கள் பின்பற்றப்படுகிறது. ஸோ இந்த ஆதாரங்களின் அடிப்படையில் பார்த்தோம்னா இந்த லெமூரியா அப்படிங்கிற ஒரு கண்டம் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மனிதன் முதலாக வாழ்ந்த இடம், அதாவது நாகரீக வாழ்க்கையை வாழ்ந்த இடம், நாகரீக தொட்டில் என்று சொல்லக்கூடிய இடமாக இந்த லெமூரியா கண்டம் பார்க்கப்படுகிறது. அந்த லெமூரியா கண்டத்திற்கு தமிழன் கொடுத்த பெயர் குமரி கண்டம். குமரி கண்டம். சிலப்பதிகாரம் 2ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட சிலப்பதிகாரத்துல பக்ருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள என்ற வார்த்தையை நம்மளால பார்க்க முடிகிறது. குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள, கடல்கோளால் குமரிக்கண்டம் அழிந்த செய்தியை சிலப்பதிகாரம் பதிவு செய்கிறது. இளங்கோடிகள் வாழ்ந்த காலம் 2ஆம் நூற்றாண்டு, தெள்ள தெளிவாக இருக்க ஆதாரங்கள். அப்ப 2ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு புலவன் கடல்கோளால் அழிந்த ஒரு பகுதியை பறைசாற்றுகிறான் என்றால் அது அதற்கு முந்தைய காலத்தில் வாழ்ந்த பகுதி தானே. சோ அப்படி வாழ்ந்த பகுதி தான் இந்த பகுதி. இந்த பகுதியில தான் சங்கங்கள் வைக்கப்பட்டுச்சு. முதல் சங்கம் வைக்கப்பட்ட இடம் குமரி கண்டம். இந்த குமரி கண்டத்துல பக்ருளி ஆற்றங்கரை ஓரமாக வைக்கப்பட்டது. 2ஆம் சங்கம் கபாடபுரம் என்று சொல்லக்கூடிய பகுதிகளில், இன்றைய இலங்கை பகுதிகள், அதற்கு அடுத்தாற் போல மதுரை அப்படின்னு சொல்லக்கூடிய 3ஆவது சங்கம் வைக்கப்பட்ட இடம். ஸோ இதுதான் முச்சங்கத்தினுடைய இடம், நிலப்பரப்புகள். கபாடபுரம்னு ஏன் பேர் வந்துச்சு? கபாடபுரம், குமரிங்கிற 6 பேரு இன்னைக்கு குமரிங்கிற கடல் பேர்ல இருக்கு. பழையதை மறக்காம இருக்கக்கூடியவங்க தமிழர்கள். அதனால்தான் முன்னோர்கள் பேரை தங்களுடைய சந்ததிகள் வைக்கிறது. அந்த வரலாறு பதிவு செய்யப்பட்டுக்கிட்டே வரும். அப்படி இருந்த இடத்துல கபாடபுரம்ங்கிற பெயர் வைக்கப்பட்டுச்சு. கபாடம் என்றால் என்ன அப்படின்னா, கதவுல இருக்கக்கூடிய கொண்டி இருக்குங்க, கதவை இழுக்கிறதுக்காக அந்த பழைய காலத்துல ஒரு கொண்டி கொடுத்துருப்பாங்கல்ல, அதுக்கு பேர் தான் கபாடம்னு பேரு. அன்றைய காலகட்டத்துல முதல் சங்கத்துல கடல்கோளால் அழியப்பட்டதால அடுத்து கடல் தண்ணி உள்ள வந்துடக்கூடாதுன்னு மதில் சுவர்ல கட்டினாங்க. மதில் சுவர்ல ஒரு வாசலை வச்சாங்க, அந்த வாசல்ல ஒரு கதவை வச்சாங்க, கதவுல ஒரு கொண்டியை வச்சாங்க. அந்த கதவு தான் நம்மளை பாதுகாக்கும்னு சொல்லி அந்த ஊருக்கு கபாடபுரம்னு பேர் கொடுத்தாங்க. கபாடத்தால் பாதுகாக்கப்பட்ட புறம்னா ஊரு இல்லையா? கபாடபுரம்ங்கிற பேர் எப்படி வந்துச்சுன்னு சொல்றேன். இந்த மாதிரி வரலாற்று செய்திகள் நிறைய இருக்கு. ரைட்டா? சரி, இந்த முச்சங்க வரலாறு சிம்பிளா ஒரு 10 நிமிஷத்துல சொல்லிட்டு போயிருவோமா? என்ன இருக்குன்னு பார்ப்போமா? வாங்க. ஸோ முதல் சங்கத்தை பத்தியான செய்தி இருக்கும். முதல் சங்கம் எங்க? தென் மதுரை. முதல் சங்கம் எங்க? தென் மதுரை. அதாவது இந்த மதுரைங்கிற சொல் சங்க காலத்துல இருந்திருக்கு. மதுரை இப்படி பல பேர்கள் அதை அழைச்சிருக்காங்க. மதுராபுரி, சின்ன முறைச்சப்படி சொல்லுது இல்லையா? மதுராபுரி, மதுரை இந்த மாதிரி பல பேர்கள் வழங்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் நாம் அடையாளப்படுத்துவதற்காக அதற்கு ஒரு பெயர் கொடுக்கணும் இல்லையா? மதுரைன்னு. அப்படி மதுரைன்னு கொடுக்கும்போது 3ஆம் சங்கமும் இதே மதுரையில் வைக்கப்பட்டதால இரண்டையும் வித்தியாசப்படுத்தி காண்பிப்பதற்காக இது தென்கோடியில் இருந்த மதுரைங்கிறதால தென் மதுரைனும், அது வடகோடியில் இருந்ததால வடமதுரைனும் பேர் கொடுத்துக்கிட்டோம். அப்போ தென் மதுரை இங்க ஓடின ஆறு தான் என்ன ஆறு? பக்ருளி ஆறு. பக்ருளி ஆறு. அடுத்தது காலம் 4440 ஆண்டுகள். சுமார் 4440 ஆண்டுகள்
தமிழர்கள் அங்க வாழ்ந்திருக்காங்க. ஒரு 1000 ஆண்டுகள் வாழ்ந்தாலே பெரிய விஷயம். கிறிஸ்து பிறந்து 2000 வருஷம் தான் ஆகுது. இந்த 2000 ஆண்டுகளை தான் கடந்திருக்கிறோம். இதுவே பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கு. அப்ப 4440 ஆண்டுகள் வாழ்ந்திருக்காங்க தமிழர்கள் இல்லையா? ஸோ அதான் காலம். அரசர்கள் அரசர்கள் நிறைய பேர் வாழ்ந்திருக்கலாம். ஆனா அந்த சங்கத்தை ஆதரிச்சவங்க 4000 வருஷத்துல நிறைய அரசர்கள் இருந்தாலும் இந்த சங்கத்தை ஆதரிச்ச வம்சாவளிகள் பரம்பரையினர் அவங்க யாரு? எத்தனை பேரு? 89 பேர் இந்த இந்த சங்கத்தை ஆதரித்த புலவர்கள். காலம் 4440 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கலாம். ஆனா அதுக்கு இடைப்பட்ட காலத்துல காலம் சங்கங்கள் வைக்கப்பட்டிருக்கலாம். அந்த சங்கம் வைத்தது அப்படின்னு பார்த்தா காய்ச்சின வழுதி முதல் கடுங்கோன் வரை. காய்ச்சின வழுதி அப்படிங்கிற ஒரு பாண்டிய மன்னன்ல இருந்து ஆரம்பிச்சு கடுங்கோன்னு சொல்லக்கூடிய பாண்டிய மன்னன் தான். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தவர்கள் பாண்டியர்கள் மட்டும்தான். அங்க சேரர்கள் சோழர்கள் வரமாட்டாங்க, பல்லவர்கள் வரமாட்டாங்க, பாண்டியர்கள் மட்டும்தான் இல்லையா? ரைட். அடுத்தது பாடிய அரசர்கள், அதாவது ஆதரித்த அரசர்கள் வந்து அந்த சங்கத்தை ஆதரிச்சவங்க. அதே அந்த சங்கத்துல புலவராகவும் அரசர்களும் இருப்பாங்க. நானும் இருந்துக்கிறேன்ப்பா, நானும் சில பாடல்கள் எழுதுறேன்பான்னு சொல்லி அரசர்கள் எழுதுவாங்க. அப்படி அரசர்கள் எத்தனை பேர் இருந்திருக்காங்க? 7 பேரு பாடிய அரசர்கள் இருந்திருக்காங்க. புலவர்கள் எத்தனை பேர் இருந்திருக்காங்கன்னா 4449 புலவர்கள் இருந்திருக்காங்க சங்கத்துல. சங்கத்துல 4449 புலவர்கள். 4440 வருஷம், 4449 புலவர்கள். இது ரெண்டையும் ஞாபகம் வைக்கிறது ஒரு எளிமையான போது. அடுத்தது நூல்கள்னு பார்த்தா பெரும்பரிபாடல், முதுநாரை, முதுகுருகு, களரியாவிரை, அகத்தியம் இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் இருந்த நூல்களாக அறியப்படுகிறது. ஆனா இந்த நூல்கள் நமக்கு கிடைச்சுதானா? இதை எந்த நூலுமே நமக்கு கிடைக்கல. எந்த நூலுமே நமக்கு கிடைக்கல. அகத்தியம் கூட நமக்கு கிடைக்கல. அகத்தியம்லாம் மேற்கோள் பாடல தான் கிடைச்சிருக்கே தவிர ஒரிஜினல் ஓலைச்சுவடி நமக்கு கிடைக்கல. அப்ப இதெல்லாம் எப்படி சார் தெரியும்? இதெல்லாம் இறைநாள் கலவையில் சொல்லப்பட்ட விஷயங்கள் தான். அடுத்தது முக்கிய புலவர்கள் அகத்தியர், திரிபுரம் எரித்த விரிசடை கடவுள், குஞ்சறிந்த வேல், முரஞ்சியூர் முடிநாகரையர், நிதியின் கலவன். இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த புலவர்கள் பேர். இலக்கண நூல் அகத்தியம். அகத்தியம் மட்டும்தான் அன்றைய காலகட்டத்தில் எழுதப்பட்ட ஒரு இலக்கண நூலாக பார்க்கப்படுகிறது. ஸோ முதல் சங்கம் எங்க வச்சிருந்தாங்க? தென்மதுரையில. எந்த ஆறு? பக்ருலி ஆறு. காலம் 4440 ஆண்டுகள். ஆதரித்த அரசர்கள் காய்ச்சின வழுதி முதல் கடுங்கோன் வரை 89 அரசர்கள் ஆதரிச்சிருக்கிறாங்க. அதுல பாடிய அரசர்கள் 7 பேரு. பாடிய புலவர்கள் 4449 புலவர்கள் பாடியிருக்கிறாங்க. பெரும்பரிபாடல், முதுநாரை, முதுகுருகு, களரியாவிரை போன்ற நூல்கள், அகத்தியம் போன்ற நூல்கள் எல்லாம் அங்கு எழுதப்பட்டிருக்கு. அந்த காலகட்டத்தில் இருந்த முக்கிய புலவர்கள் அகத்தியர், திரிபுரம் எரித்த விரிசடை கடவுள், குண்டறிந்த வேல், முரஞ்சியூர் முடிநாகரையர், நிதியின் கலவன். இலக்கண நூல் அகத்தியம். சரிங்களா? இதே போல இடைச்சங்கம், அதாவது 2ஆம் சங்கம் வைக்கப்பட்டது. இடைச்சங்கம்னு சொல்லக்கூடிய 2ஆம் சங்கம் கபாடபுரத்தில் இருந்துச்சு. கபாடபுரம்னா என்னன்னு சொன்னோம் இல்லையா? கபாடபுரம். ரைட். அடுத்தது குமரி ஆற்றங்கரை. ஆற்றங்கரைக்கு என்ன பேர் கொடுத்துருக்காங்க பாருங்க? குமரி பேர் கொடுத்துட்டாங்களா? அந்த பழைய பேர் குமரி கண்டம், குமரி. காலம் இது 3700 ஆண்டுகள் இருந்திருக்கு. 3700 ஆண்டுகள், கடல்கோள் வராம 3700 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்காங்க. அப்போ ஆதரித்த அரசர்கள் 57 பேர். முதல்ல 89 பேர், இங்க குறையுது 57 பேர். வெண்டேர் செழியன் முதல் முட திருமாறன் வரை. வெண்டேர் செழியன்ல இருந்து முட திருமான் வரைக்கு திருமாறன் எல்லாருமே பாண்டிய மன்னர்கள் தான். 57 பேர் ஆட்சி கொடுத்துருக்கிறான். சரியா? அதாவது ஆதரித்த அரசர்கள். அதுல பாடிய அரசர்கள் எத்தனை பேரு? 5 பேர். பாடிய அரசர்கள் 5 பேர். பாடிய புலவர்கள் 3700 பேர். பாருங்க, காலமும் 3700, இதுவும் 3700. மேல பார்த்ததுல காலம் 4440, கீழே 4449. அவ்வளவுதான். அங்க 7 அரசர்கள் பாடிய அரசர்கள், இங்க 5 அரசர்கள் பாடிய அரசர்கள். ரைட். நூல்கள்னு பார்த்தா பெருங்களி, குறுகு, வெண்டாளி, வியாழமாலை, அகத்தியம், தொல்காப்பியம். அங்க தொல்காப்பியம் வரல, இடைச்சங்கத்துல தான் தொல்காப்பியர் வராரு. ரைட்டா? ஸோ இப்போ அகத்தியமும் தொல்காப்பியமும் இருக்கு. இலக்கண புலவர்கள்னு பார்த்தா அகத்தியர், தொல்காப்பியர், திரையன்மாறன், கருங்கோழி. திரையன்மாறன், கருங்கோழி. இலக்கண நூல்கள் அகத்தியமும் தொல்காப்பியமும் வருது. சரிங்களா? ஸோ அப்போ இடைச்சங்கத்தை பொறுத்தளவுல கபாடபுரம் இடம், ஆற்றங்கரை, குமரி ஆற்றங்கரை. காலம் 3700 ஆண்டுகள். பாடிய புலவர்களும் 3700 தான். ஆதரித்த அரசர்கள் 57 பேரு. வெண்டேர் செழியன் முதல் முடத்திருமாறன் வரை. அடுத்ததா பார்த்தீங்கன்னா 3700 பேரு, அரசர்கள் 5 பேரு. ஸோ நூல்கள்
அடுத்து பாடிய புலவர்கள் கொடுத்துருக்காங்க. இது அந்த முடத்திருமாறன் பேர் இருக்கு பாருங்க, முடத்திருமாறன். அவனுக்கு திருமாறன் தான் பேரு. முடத்திருமாறன் ஏன் பேர் வந்துச்சு தெரியுமா? அந்த ஆட்சியாளன் காலகட்டத்துல தான் மீண்டும் ஒரு பெரிய கடல்கோள் வருது. வந்து இந்த இடைச்சங்கம் வாழ்ந்த பகுதியை அழிக்கி, நான் தான் சொன்னேன் பெரிய சுவரெல்லாம் கட்டிட்டாங்கன்னு. அவ அதை தாண்டி வருதுன்னா எவ்வளவு பெரிய கடல்கோள் வந்திருக்கும் பாருங்க. அப்ப அந்த கடல்கோள்ல தப்பிச்சு ஓடுறான் அந்த அரசன். தப்பிச்சு ஓடும்போது அவன் கீழே விழுந்து அவன் அடிபட்டு, அதனால் அவன் கால்கள் முடமாயுது. அதனாலதான் அவனுக்கு பேரே முடத்திருமாறன் வந்துச்சு. அவன் தான் அடுத்து வந்து 3ஆம் தமிழ் சங்கத்தை ஆரம்பிக்கிறவன் வந்தான். ஆரம்பிக்கிற பாண்டிய மன்னன் இவன் தான். அங்க அப்படி கிடையாது. காய்ச்சின வழி முதல் கடுங்கோன் படிச்சோமா, அடுத்து வெண்டேர்ச்செழியன் இங்க வராரு. ஆனா இங்க முடத்திருமாறன் முடிச்சிருக்காரா? இதே முடத்திருமாறன் தான் 3ஆம் சங்கத்துக்கு வருவான், கடைச்சங்கத்துக்கு வருவான். பாருங்க, கடைச்சங்கம் கீழே கொடுத்துருக்கும் பாருங்க. கடைச்சங்கம், கடைச்சங்கத்தை ஆரம்பிக்கிறோம் பாரு முடத்திருமாறன். முடத்திருமாறன்ல இருந்து ஆரம்பிச்சு உக்கிர பெருவழுதி 49 பேர் வந்திருக்காங்க. அப்ப பாருங்க, ஒரு சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணுமா? 89, 57, 49. 89, 49, ஊடல 57. சரியா? 8, 4, 9, 9, 5, 7. 89, 49, ஊடல 57. இது எதுக்குன்னா ஆதரித்த அரசர்கள். காலம் 1850. இது ஒரு கம்பேரிசன் பாருங்க. 4440, 3700, 1850. மூணையும் ஒன்று ஒரு கோர்வையா படிச்சு வச்சுட்டா மறக்காது. அதுக்காக அடுத்து இது மதுரை வைகை ஆற்றங்கரை. அடுத்து பாடி அரசர்கள் 3 பேர். மேல பார்த்தது 7, 5, 3. 7 பேர், 5 பேர், 3 பேர். 3449 பேர் பாடிய புலவர்கள். அடுத்து நூல்கள் பார்த்தீங்கன்னா 8 தொகை 10 பாட்டுலாம் வந்துடும். 8 தொகை 10 பாட்டுலாம். முக்கிய புலவர்கள் இங்க நம்ம பாடினது வல்லந்தோனார், மதுரை கணக்காயனார், நக்கீரனார் வந்துருவாங்க. இங்கேயும் இலக்கண நூல் அகத்தியம் தொல்காப்பியம் தான். சரிங்களா? ஸோ இதான் முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருவாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. இதில் சொன்ன டேட்டாஸ் மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதான் கேட்பாங்க, கேள்விகளை கேட்கக்கூடிய இடங்கள்ல இதான் இருக்கு. ஸோ தமிழ் சங்கத்தினுடைய முதல் வரலாறு இதுதான். ஸோ முதல் சங்கம்னா என்ன, இடைச்சங்கம்னா என்ன, கடைச்சங்கம்னா என்ன அப்படிங்கிறத பத்தி இன்றைய வகுப்புல படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வகுப்பு ஒரு பயனுள்ள வகுப்பா அதிகாலை பொழுதுல இருந்திருக்கும் நம்புறேன். ஸோ இதே போல தொடர்ந்து இந்த வகுப்பு பாருங்க. உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய போட்டித் தேர்வுக்கு பயின்று கொண்டக்கூடிய உங்களோடு சேர்ந்த மாணவர்கள் எல்லாத்தையுமே இதை பார்க்க சொல்லுங்க. அதே போலவே மாலை 5 மணிக்கு தமிழ் தென்றல்ங்கிற பேர்ல 20 வினாக்கள் கொண்ட ஒரு குறுந்தேர்வுகள் இலக்கண பகுதியில் கொடுக்குறோம். அதையும் எழுதி பாருங்க. உங்களுடைய நண்பர்களையும் எழுத சொல்லுங்க. அதன் மூலமா 2 பகுதிகள் உங்களுக்கு இலவசமா கிடைக்கி. வைகறை தமிழ், தமிழ் தென்றல். வைகறை தமிழ் அதிகாலை 5 மணி, தமிழ் தென்றல் மாலை 5 மணி. இரண்டையும் பார்த்து தமிழ்ல அதிக மதிப்பெண்கள் எடுக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து வைகறை தமிழில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.